வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபி? உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு தானுங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தானுங்க. பச்சை மிளகாய் 2ங்க, வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குங்க, 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க, பட்டை கொஞ்சம், கிராம்பு 6-7ங்க, சோம்பு கொஞ்சம், இவ்வளோ தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வருங்க. இந்த வாக்கில் நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இவ்வளோ சின்ன சைஸில் அரிஞ்சிக்கலாங்க. கத்திரிக்காய் இந்த சைஸ்க்கு நீளமாக நீங்கள் சன்னமாக அரிஞ்சிக்கலாங்க. இன்னுமே பொடி பொடியாக வேணாலும் தாராளமாக அறியலாங்க. ஆனால் இதுக்கு மேலே பெருசாக அறிய வேண்டாங்க. நம்ம செய்யவே ஒவ்வொன்றா எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேனுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேங்க. கடலை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதையெல்லாம் பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்திக்கலாங்க. பட்டை பாருங்க இவ்வளோதான் எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே அதிகமாக வேண்டாங்க. கிராம்பு ஒரு 5-6ங்க, சோம்பு லைட்டாக, இவ்வளோதானுங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலைங்க, சின்ன வெங்காயங்க, பச்சை மிளகா வந்து 2 இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. ஏன்னா நம்ம வந்து குழம்பு மிளகுடி போடுவோம். ஸோ அதனால் காரத்துக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழம்புக்கு வந்து 1.5 ஸ்பூன் வந்து நம்ம குழம்புடி சேர்த்துக்கணுங்க. காரம் அது மிளகுடி சேர்த்துனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த இதில் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை ஜாயின் பண்ணிடலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு அதையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் வதங்கி வரட்டுங்க. தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக வேணாம். ஒரு அரை பழம், சின்ன பழமாக இருந்ததுன்னா சின்ன பழமாக இருந்தால் அது 1 போடலாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை ஜாயின் பண்ணிடலாங்களா. முதலையே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா ரெண்டுமே கலர் மாறக்கூடியது, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து எல்லாம் போட்டு கிளறி விட்டுறலாங்க. இந்த தொக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு வந்து சாதத்துக்கு பணம் சூப்பராக இருக்குங்க. என்னுடைய மெயின் பிடிச்ச ஒரு உணவுனா அது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு தானுங்க. ஸ்கூல் டைம் தான் நினப்பு வருதுங்க இதெல்லாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. லைட்டாக மஞ்சத்தூளுங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட்டாக மஞ்சத்தூளுங்க. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாம் கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு இதுக்கான மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ எடுத்து தொலாவி விட்டுக்குங்க, அடி பிடிச்சிட போகுது. இப்போ பாருங்கள், ஒரு அரைவாசி வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடுதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து குழம்புடி சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போடுறேங்க. இந்த இடத்துல உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்குங்க. உங்கள் மிளகுடி எப்படி காரம் எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு எவ்வளோ போடணுங்கிறத நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ அதையும் நல்லா பிரட்டி விட்டுங்க. இப்போ இந்த இடத்துல மூடி போட்டு நம்ம வச்சிடலாங்க. இந்த மிளகுடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் மிளகுடி வந்து காயில் பிடிச்சி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து அந்த ஏன்னா இதில் வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கிங்க. ஸோ எடுத்து தொலாவிங்க. ஃபியூ மினிட்ஸ் அந்த மிளகுடி நல்லா காயில் இறங்குற வரைக்கும் தானுங்க. இப்போ வந்து நல்லா வந்து அந்த காய் பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பார்த்து நல்லா கொட்டி விட்டிங்கன்னா அது வந்து கிரேவி பதத்துக்கு வந்து மாறிக்கிங்க. அது கிரேவி பதத்துக்கு பாருங்கள் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த உருளைக்கிழங்கு பெருசாக இருக்கிறத பார்த்து கொட்டினீங்கன்னாவே மாறிக்கும். கத்திரிக்காய் உங்களுக்கு சீக்கிரம் வெந்து அது கரைஞ்சிரும், உருளைக்கிழங்கு கரையாது இல்லைங்களா, அதனால். இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. மேக்ஸிமம் 3/4 சொம்பு, அரை சொம்பு போதுங்க. உங்கள் காயை பொறுத்து நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்க அப்படின்னு. இந்த இடத்துல நாங்கள் உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி ஒரு 6 உருளைக்கிழங்கு போட்டுருப்படுங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு 7-8 பழத்துக்கு மேலே போட்டிருப்பணுங்க. இது சாப்பிட்லாங்க, ஒரு 6 பேர்லாம் சாப்பிட்லாங்க தாராளமாக. இப்போ தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டுங்க. அது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து வந்து நீங்கள் தொலாவி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எது பற்றிலையும் அது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா அந்த காய் தெரியுது இல்லைங்களா பெருசு பெருசாக. அந்த இடத்துல பார்த்து கொட்டிவிடுங்க. ரொம்ப கொட்டிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. கொஞ்சம் நம்ம சாப்பாட்டுக்கு பனஞ்சு சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா வாயில் வந்தால் தான் நம்மளுக்கு நம்ம மென்று சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு நீங்கள் கொட்டி விட்டிங்கனாவே போதுங்க. தண்ணி பாருங்கள் இஞ்சி ஆரம்பிச்சிச்சு, இஞ்சிக்கிட்டுதுங்க தண்ணி. இனி இது போதுங்க, இதுக்கு மேலே வேண்டாம். நம்ம நீ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேனுங்க. உங்களுக்கு கிட்ட காட்டுறேங்க, தெரியும், அப்போ தெரியும் எந்தளவுக்கு கிரேவி பதமாக்கிச்சு அப்படிங்கிறது. போது இந்த இடத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு கிரேவி இதாகிடுது பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாப்பாடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.